நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உனக்கு எவன்டா ராஜகுமாரன்னு பேர் வச்சான்? நான் பொறுமையா எங்க அப்பா தான் அப்படின்னு தேவயானி, அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு அருமையான கண் மாதிரி காப்பாத்துற புருஷாமேனு பிரார்த்தனை பண்ணிக்க அப்படின்னு எனக்கு தோணுது. மறுபடியும் என்னையே ஏன்டா இழுத்து விடுறீங்க? ரஜினி சார் படத்துக்கு கூலி அப்படின்னு வைக்கிறாங்க. அது ஒரு தவறான டைட்டில். அது ஏன் சார் கூலியில் என்ன சார் தப்பு? சார், ஒருத்தனுக்கு படம் பிடிக்கலன்னா எப்படி திருப்பி சொல்லுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பி சொன்னா கூட நம்ம டைட்டில் கரெக்டாக தான் இருக்கணும். அதெல்லாம் யோசிக்கணும். சவுண்ட், வைப்ரேஷன். இல்லை அந்த படம் பிடிக்கல, அவர் அந்த அளவுக்கு நல்லா எடுக்கல அப்படின்னு வெற்றிமாறன் சார் பற்றி நான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நிஜம். என்னால் முடியல பார்க்கறதுக்கு, அதை நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரியான படங்களை தான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. அதுக்கான ஒரு வசூல் அந்த விஷயங்கள் கிடைக்குது. மக்கள் விரும்பலைன்னா அது கிடைக்காது. இல்லை இப்போது டாஸ்மார்க் தான் மக்கள் விரும்புகிறாங்கிறதுக்காக பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இடிச்சிட்டு டாஸ்மார்க்காகவே பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்ன அதே காலகட்டத்திலையுமே அதே பாரதிராஜா அவர்கள் அந்த மாதிரியான படம் எடுக்கும்போது அதே சமயத்திலுமே சண்டை படங்கள் நிறைய வந்திருக்கு. விஜயகாந்த் சார் படம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நான் சொல்ல வந்தேன், நல்லதை மட்டுமே நான் பார்க்குறவன், கெட்டது நான் பார்க்கறது இல்லை. ஓகே, எனக்கு தெரியாது, நான் அதில் கலந்துக்கிறது இல்லை. சித்தரிப்பு வீடியோக்கள் பார்த்துட்டு எல்லோரும் நம்ம ஏதோ சொல்ல வந்ததை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒன்று பொய்யா சித்தரிக்கிறது. அதில் என்ன படைப்பாற்றல் இருக்குது? மகேந்திரன் சாரை நம்ம அதுக்கு தான் உதாரணம் எடுத்துக்கிட்டோம். காலம் கடந்தும் நீங்கள் மகேந்திரன் சாரை பேசுறதுக்கு காரணம் அவருடைய ப்ரெசன்டேஷன். வணக்கம் ராஜகுமாரன் சார். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சமீபமாக நிறைய இடங்களில் உங்களை தான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில். சித்தரிப்பு வீடியோக்கள் பார்த்துட்டு எல்லோரும் ஓகே இது பண்ணுறாங்க. நான் நிஜமாக சித்தரிப்பு வீடியோக்கள் நம்ம ஏதோ சொல்ல வந்ததை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒன்று பொய்யா சித்தரிக்கிறது அது இருக்குது. அது பொதுவாக நான் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதே இல்லை. எப்பொழுதுமே என்னுடைய பார்வையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே பார்ப்பேன். கொஞ்சம் தவறாக இருந்தாலும் தள்ளி விட்டு அடுத்ததுக்கு போயிடுவேன். அதனால் நான் பெருசாக பார்க்குறது இல்லை. ஓகே ஓகே. பட் இருந்தாலும் இப்போ அதில் நீங்கள் தான் பேசியிருக்கீங்க. நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ் வந்துட்டு அந்த படம் எனக்கு பிடிக்கல, அவர் அந்தளவுக்கு நல்லா எடுக்கவே இல்லை, இவர் ஒழுங்காக நடிக்கலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர்த்து மேலே நெகட்டிவிட்டிஸ் வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான் என்னுடைய டெலிவரி, என்னுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கும். நெகட்டிவான விஷயங்களை நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு தெரியாது, நான் பார்க்கறது இல்லை. என்னுடைய பழக்க வழக்கமே தவறான கருத்துக்கள், தவறான விஷயங்களை நான் பார்க்க மாட்டேன். ஓகே, அதனால் நல்லது மட்டும்தான் எனக்கு தெரியும், நல்லதை மட்டும்தான் நான் பேசுவேன். ஓகே. இல்லை பட் ஆனால் நீங்கள் அதில் அந்த விஷயங்களும் பேச செஞ்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இல்லை நான் இதை தான் சொன்னேன் பேசுகிற ஆள் நான் இல்லை. நான் ஒன்று மட்டும்தான் பேசுவேன், நல்லது மட்டும்தான் பேசுவேன். ஓகே. இல்லை அந்த படம் பிடிக்கல, அவர் அந்தளவுக்கு நல்லா எடுக்கல அப்படின்னு வெற்றிமாறன் சார் பற்றி நான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நிஜம். என்னால் முடியல பார்க்கறதுக்கு, அதை நான் சொல்கிறேன். நாங்கள் ரொம்ப சாஃப்டான நல்ல இப்போ என்னுடைய விக்ரமன் சாருடைய படங்கள் கூட பார்த்துக்கங்களேன், அவ்வளோ மோட்டிவேஷனான ஒரு குடும்ப பாங்கான, நாங்கள் அந்த மாதிரியான படங்கள் வேலை பார்த்துருக்குறோம். அந்த மாதிரியான படங்கள் தான் நாங்கள் இயக்கியிருக்கிறோம். ஒரு பாரதிராஜா சார் படங்கள் எடுத்துக்கங்களேன், எங்கே வயலன்ஸ் இருந்தது, எந்த இடத்துல கொடூரம் இருந்தது, கொடுமை இருந்தது? பூ மாதிரி அழகாக மென்மையாக பின்னி, அவர் தானே தமிழ் சினிமாவின் அஸ்திவாரம். இன்றைய தமிழ் சினிமாவின் மொத்த அஸ்திவாரமும் பாரதிராஜா தான். அவருடைய படங்கள் பார்த்து 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 தான் நாங்கள் படித்து தான் இங்கே வந்திருக்கோம். எங்கே இருந்தது அவருடைய? ஆக நல்ல படங்கள் மட்டுமே பார்த்தா தான் நல்ல சிந்தனை இருக்கும். வந்தது போனது கண்டது அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு குழப்பமான சிந்தனை வரும். நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம். என்னால் அப்படி ப்ரெசென்ட் பண்ணவே முடியாது. என்கிட்ட கெட்ட விஷயங்களே என்கிட்ட நான் பார்த்ததில்லை, நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும்? புரியுது சார். ஆனால் இப்போ அந்த மாதிரியான படங்களை தான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. அதுக்கான ஒரு வசூல் அந்த விஷயங்கள் கிடைக்குது. மக்கள் விரும்பலைன்னா அது கிடைக்காது. இல்லை இல்லை இல்லை, மக்கள் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அழகாக நல்லதை விரும்புவாங்க. உங்களுக்கு நல்லதை கொடுக்க தெரியணும். நல்ல விஷயங்களை இப்போது டாஸ்மார்க் தான் மக்கள் விரும்புகிறாங்கிறதுக்காக பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இடிச்சிட்டு டாஸ்மார்க்காகவே பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? முடியாது. அது விரும்புகிறாங்க, ஒரு வாரமாக வையுங்க, அவ்வளோதான். நீங்கள் டாஸ்மார்க்கே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் அவ்வளோ குடிப்பாங்களா? ரொம்ப லிமிட்டாக எங்கேயாவது கிடைச்சா, இல்லைன்னா எப்போவாது மாதத்தில் ஒன்று, இப்படி தானே நடக்கும். ஆக நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறதுல இருக்குது மக்களுடைய ரசனை. இப்போ காந்தாரா அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு, அதில் என்ன ஒரு கொடுமையும் குரூரமும் அவங்க காமிக்க முற்பட்டார்கள்?
ஒரு டிவோஷனலான ஒரு டிவைனிட்டியை தான் அவங்க கொண்டுட்டு வரதுக்கு காமிச்சாங்க. இப்போ அம்மன் ஒரு தெலுங்கு படம் தான் வந்தது, என்ன இருந்தது, என்ன ஓட்டம் ஓடிச்சு, நம்ம சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் டப்பிங் இங்கே பண்ணி விட்டோம். ராமநாராயணன் சார் எவ்வளோ படங்கள், அனுஷ்கா மேடமோட ஒரு படமெல்லாம் என்ன ஹிட் ஆச்சு, பொம்மி அப்படின்னு ஒரு படம் இல்லையா. நல்ல விஷயங்கள் தெலுங்கில் இருந்தாலும் மங்களத்தில் தான் டப்பிங் பண்ணி வேண்டாம். உங்களுடைய நான் ஒரு சின்ன வயசில் நான் சொல்கிறேன், ஜெகன் மோகினின்னு ஒரு படம். சரி அந்த காலம் வேண்டாம், ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் டைமில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ரெசன்ட் டைமில் கூட மிக சிறந்த நல்ல படங்கள் தான் விரும்பி பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு நம்முடைய எம்எஸ் பாஸ்கருக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த பார்க்கிங் என்ன படம், நல்ல திரைப்படம். அது மணிகண்டனை அவ்வளோ சூப்பராக தூக்கி விட்ட படம் என்ன படம், குரட்டையா, சாரி குட் நைட், என்ன படம், நல்ல ஒரு ஃபேமிலி படம். ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் இதயம் இருக்குது. எப்படித்தான் இந்த சனியனை போய் உட்காந்து தேட்டரில் பார்க்குறதுங்கிற ஒரு கொடுமையை சகிச்சுக்க முடியுங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஒரு அம்மா அப்பாவோட, ஒரு குழந்தைங்களோட, ஒரு தாத்தா பாட்டியோட போகணும் ஒரு படம்னா கிடைக்க மாட்டேங்குது படம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல படங்களை என்கரேஜ் பண்ணி நல்ல படங்களை ப்ரெசென்ட் பண்ணால் ஃபேமிலியாக வருவாங்க. இல்லைன்னா நம்மளுடைய இளைஞர்கள் சின்ன சின்ன வாண்டுகள் இவர்கள் போய் முதல் நாள் ஷோ ரப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. படம் காலி, படம் 2 நாள் 3 நாள் காலியாகிறதுக்கு நீங்கள் செய்கிற தரமற்ற சிந்தனை தான் காரணம். புரியுது. ஆனால் சார் இப்போ அது ஒரு ஜானர் சார், நான் அப்படி பார்க்கலாமா, எனக்கு இதுக்கான ஒரு பதில் வேணும். என்னன்னா அது ஒரு ஜானர், அது ஒரு ஃபேமிலி ஜானர், ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு சில பேர் இதையும் விரும்புகிறாங்கல்ல. நீங்கள் சொன்ன அதே காலகட்டத்திலையுமே அதே பாரதிராஜா அவர்கள் அந்த மாதிரியான படம் எடுக்கும்போது அதே சமயத்துலையுமே சண்டை படங்கள் நிறைய வந்திருக்கு, விஜயகாந்த் சார் படம்லாம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நான் சொல்ல வந்தேன், நல்லதை மட்டுமே நான் பார்க்குறவன், கெட்டது நான் பார்க்கறது இல்லை, எனக்கு தெரியாது, நான் அதில் கலந்துக்கிறது இல்லை. பாசிட்டிவ் நோட் எப்பொழுதுமே சார். ப்ரெசன்டேஷன் வந்து அப்படி சொல்லாதீங்க. 1-2 படங்கள் தான் வந்திருக்கும். இப்போது அந்த நேரத்தில் ஒரு 60 70 80 படங்கள் வருதுன்னா ஒரு 20 படங்கள் டுபான் மெயில், கன்ஃபைட், காஞ்சனா இப்படி வரும். அதெல்லாம் ஒரு காலை காட்சி ஓட்டுறதுக்கான படங்களாக தான் நான் பார்த்துருக்கேன். மக்கள் கூட்டமாக உட்கார்ந்து பார்க்குறது ஒரு பாரதிராஜா, எம்ஏ காஜா, பசித்துறை, இவர்களெல்லாம் எல்லோருமே கதையை, ஆர்சி சக்தி சார், சிறை அப்படிங்கிற ஒரு படத்துல எல்லாம் என்ன இருந்தது, என்ன ஓட்டம் ஓடிச்சு அந்த படம். கதைக்காக பார்த்தார்கள், இப்பொழுதும் பார்ப்பார்கள். நீங்கள் நல்ல கதையை சொல்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் இருக்குதுன்னு வன்முறைகள் திணிக்கிறீங்க. அது வந்து அதில் என்ன படைப்பாற்றல் இருக்குது. மகேந்திரன் சாரை நம்ம அதுக்கு தான் உதாரணம் எடுத்துக்கிட்டோம். கதையாக ஒரு சின்ன லைன் தான் அது. அதை இன்று காலம் கடந்தும் நீங்கள் வந்து மகேந்திரன் சாரை பேசுகிறதுக்கு காரணம் அவருடைய ப்ரெசன்டேஷன். அவ்வளவு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அதை மெனக்கெட்டு அந்த கதாபாத்திரங்களை அவர் செதுக்கி அந்த வசனங்களை, அவருடைய படைப்பாற்றல் தான் நம்ம அவரை பேச வைக்குது. ஒரு படைப்பாற்றலால் நீங்கள் அதை பார்க்க வைங்க. வன்முறைகளாலையும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உள்பட அதை செய்கிறாங்க. எனக்கு அது புரியல சார். காசு கலெக்ஷன் ஆகுதுங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாமா, எனக்கு புரியல. ஒரு ஒரு தப்பாக இல்லையா? திரையரங்குக்கு போய் படம் பார்க்குறவங்களுக்கு நாங்களாம் படிப்பினை கொடுக்குற படங்களை தான் பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம் படங்கள் பற்றி. இப்போ எனக்கு நான் ஒரு பெரிய படிப்பாளி இல்லை, ஸ்கூல் படிப்பு இதெல்லாம் படிக்கலை. எனக்கு 2-3 குறள் ஞாபகம் இருக்குதுன்னா சினிமாவால் தான். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். பல்லாண்டு வாழ்க்கைங்கிற ஒரு படத்தில் புரட்சி தலைவரோட பாட்டில் முதல் வரியே அதுதான் வரும். ஞாபகம் இருக்குது. ஒரு சினிமா கற்றுக் கொடுக்குது. அதுவும் எவ்வளோ அருமையான குறள், முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இல்லையா? அது எவ்வளோ பெரிய வார்த்தை. நீ வந்து தெய்வத்தாலே ஆகாதுன்னா கூட நீ முயற்சி பண்ணு, உனக்கு ஒரு கூலி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது உண்மையான கருத்து என்னவாவது இருக்கலாம், படித்தவர்கள் தான் சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களை சொல்லணும், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எதை சொல்லிடக்கூடாதுங்கிறது கூட இருக்குது. சில விஷயங்கள் சொல்லிடக்கூடாது. இப்போ பார்த்து ஒரு வசனத்தை வைக்கணும் சார். வேணாம் சார், ஒரு டைட்டில் வைக்கும் பொழுது கூட மிகுந்த கவனத்தோடு வைக்கணும். அந்த சென்ஸ் போயிடுச்சு இப்போ இருக்கிற சினிமாவில். ரஜினி சார் படத்துக்கு கூலி அப்படின்னு வைக்கிறாங்க, அது ஒரு தவறான டைட்டில். அது ஏன் சார் கூலியில் என்ன சார் தப்பு? சார் ஒருத்தனுக்கு படம் பிடிக்கலன்னா எப்படி திருப்பி சொல்லுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு திருப்பி சொன்னால் கூட நம்ம டைட்டில் கரெக்டாக தான் இருக்கணும். அதெல்லாம் யோசிக்கணும். சவுண்ட், வைப்ரேஷன், புரியுதுங்களா? படம் பிடிக்கலைன்னா என்ன சொல்லுவான், வேறு மாதிரி சொல்லுவான். அப்படி சொல்ல விடக்கூடாது. நீங்கள் ஒரு எடுத்துக்கங்களேன், ஒரு புது வசந்தம் விக்ரமன் சார் படம் எடுத்துக்கோங்க. அவங்க வரிசையாக டைட்டில் அவ்வளோ ஆராய்ந்து டைட்டில் வச்சுருக்கு. நீங்கள் ஒரு நீ வருவாயனவை எடுத்துங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
சார் ஆனா அந்த அளவுக்குலாம் யோசிக்கணுமா சார் படம் யோசிக்கணும். ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே எல்லாவற்றையும் யோசித்து பண்ணிடக்கூடாது, ட்ரோல் பண்ணிடக்கூடாது, இப்படி யோசித்து டைட்டில் வைக்கணும். டைட்டிலில் அவ்வளவு இருக்குது. சரிங்களா? இப்போ ஒன்றுமேல ரொம்ப சின்ன வயசு எனக்கு. அப்போ நான் குமுதம், விகடன் இதெல்லாம் படிக்கிறோம், வாங்குகிறோம். முடிவல்ல ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு விமர்சனம் எழுதினாங்க குமுதத்தில். முடிவல்ல ஆரம்பம். அந்த படத்தோட பேரை போட்டாங்க, முழு பக்கத்தை காலியாக வச்சுட்டாங்க. விமர்சனம் ஒற்றை வரி தான் விமர்சனம். அந்த ஒற்றை வரி கூட அவர்கள் எழுதவில்லை சார். முடிவல்ல ரம்பம், இவ்வளோதான் சார், முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை டைட்டில் வைத்தவர் யோசிச்சிருப்பாரா? இப்படி இது. ஆனா அது ட்ரால் பண்றவங்க நீங்க என்ன பண்ணாலும், இப்போ நீங்க பேசுனதே கூட நீங்க பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் பேசுனேன்னு சொன்னீங்க, அதையே ட்ரால் பண்றாங்களே சார். பட் நாம் எப்பொழுதுமே அப்படி பாசிட்டிவையே திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுதானே நல்ல விஷயம். நம்ம பாசிட்டிவாகவே இருக்கணும். ட்ரோல் பண்ணுறது பண்ணுவாங்க. கிருஷ்ணனையும், பகவத்கீதை சொன்ன கிருஷ்ணனையும் அன்னைக்கு ட்ரோல் பண்ணவங்க நிறையா இருக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து சண்டை போட்டவங்க நிறையா இருக்கிறாங்க. உலக பொதுமறையாக நம்ம பகவத்கீதையை வைக்கலாங்கிற அளவில் இருக்கிறோம். ஒரு திருக்குறள், பகவத்கீதை, இதெல்லாம் நம்மளுடைய பொதுமறையான நூல்கள்னு. அவரை எதிர்க்கலையா? அவரை ட்ரோல் பண்ணலையா? ஓகே, எனக்கு இப்போ நீங்கள் அந்த கூலி விஷயம்லாம் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியம். பயங்கரமான அப்படி யோசிக்கணும். அப்படியே யோசிக்கணும். ஓகே, டைட்டில் உல்டா பண்ணி சொன்னானா தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே தானு சார் வச்சிருக்காரு அந்த படம் கூலிக்காரன் விஜயகாந்த் மேலே. சரிங்களா? சூப்பரான ஒரு போஸ்டர் அடித்து ஒரு ரிலீஸ்லேயே ஒட்டினார். ஒரு அவ்வளோ பெரிய போஸ்டர், வண்டி இழுத்துட்டு போகிற மாதிரி பெரிய பூஜை அன்னைக்கே விற்பனையாகி போன ஒரு பிரம்மாண்டமான படமாக இருந்தது. அது யோசிக்கணும். அந்த மாதிரி அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த நேரத்தில். அப்படி ஆடியன்ஸ் இல்லை. அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸுகள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் சம்பூர்ண ராமாயணம்னா அப்படியே கேட்டுக்கிட்டாங்க. பதில் கூட திருப்பி சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு இதை நீங்கள் ட்ரோல் பண்ண முடியாது. நம்பியார் சார் பூவே உனக்கால நடித்தார். நான் அவரோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, ஐயா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, என்ன படம் நடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடி படம் என்ன ஷூட்டிங் போனீங்க அப்படின்னு. சும்மா ஷூட்டிங்கில் பேசுகிறதுக்கு, ஐயா இதுக்கு முன்னாடி என்ன ஷூட்டிங் போயிட்டு வந்தீங்க? வாடிய மலர்கள்னு ஒரு படம் பண்ணேன். இல்லை சார், அது பாசமலர்கள் நீங்கள் நடித்த படம், அதுதான் ஓடலி, அப்போ வாடிய மலர்கள் தானே அப்படின்னாரு. அவருடைய ட்ரோல் பாருங்க. எப்போ 95ல் அவருக்கு அந்த சென்ஸ் இருக்குது. அதான் ஓடலி, அப்போ வாடிய மலர்கள் தானேன்னாரு. அப்போ பாச மலர்கள்னு ரேவதி மேடம் நல்லா நடித்த அதில் ஒரு ரோல் பண்ணியிருந்தார். அது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் புதுசாக ஏதாவது படப்பிடிப்புக்கு போயிட்டு வந்திருப்பாரா அப்படிங்கிறதுக்கு, ஐயா என்ன படம் போயிட்டு வந்தீங்க ஷூட்டிங் அப்படின்னா, வாடிய மலர்கள்னு ஒரு படம் பண்ணேன். இல்லைங்க அது அப்படின்னா, அதுதான் ஓடலி, அப்போ அது வாடிய மலர்கள் தானே அப்படின்ட்டு. ஒர்க் பண்ண படத்தை கூட அது ஒரு ஜாலியாக ஒரு இதாக அவங்களுக்கு கூட இது இல்லை, அவ்வளோ சென்சிட்டிவான, அவ்வளோ ட்ரோல் அப்போவே பண்ணக்கூடிய ஒருத்தர் இருந்திருக்காரு, நம்பியார் சாமி. அவர் ஒரு சாமி, பாசிட்டிவானவர். பேச்சு இன்றைக்கு இளைஞர்களிடம் அது மிக அதிகமாகிவிட்டது சார். போகிற போக்கில் ஒரு கமெண்ட்ஸ் போடுவதற்காகவே அவங்களுடைய எழுத்தும் அவங்களுடைய அந்த கமெண்ட்ஸும் மிக அற்புதமாக இருக்குது, மிக சூப்பராக இருக்குது. பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் என்று போடுகிறான் ஒருவன். சரிங்களா? அதாவது இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பேரறிவு வேணும். என்னடா சொல்ல வர்ற, அவர் இந்த கட்சியில் இணைந்தாருங்கிறதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு போடுறைய, எவ்வளவு அறிவு ஆற்றல். அந்த அறிவாற்றலை கூட மிக அற்புதமான நேர்வழியில் செலுத்தினான். அவனை ஒரு வசனம் ஒரு படத்துக்கு எழுத வைத்தால் சரிங்களா, ஒரு பிரமாதப்படுத்திடுவான். இப்படித்தான் அறிவாற்றலை நம்ம ரைட்டான வேலை செலுத்தணும். அஸ்திரங்களை மிக சரியான நோக்கில் இருக்கணுங்கிறது தான் விஷயம். இப்போ நீங்கள் உங்களை பற்றி நிறைய அந்த மீம்ஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் மேபி பார்க்கக்கூடும், ஏன்னா அது தெரிய வந்திருக்குல்ல. அதில் நீங்கள் ரசிப்பீங்களா சார் நீங்கள்? ஏன்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அதையும் மேபி நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ரசிக்கக்கூடும். அது மாதிரி ஒன்று ரெண்டு இருந்திருக்கு. நான் ரொம்ப பயங்கரமாக யோசிச்சு இருந்திருப்பேன். என்னடா இவ்வளவு யோசிக்கிறீங்களே அப்படின்ட்டு மறந்துட்டேன். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், சாதாரண கமெண்ட் தான், கொஞ்சம் தப்பாக நினச்சிடாதீங்க. தேவயானி அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு அருமையான, அதாவது உன்னை கண் மாதிரி காப்பாற்றுற புருஷாமேனு பிரார்த்தனை பண்ணிக்க அப்படின்னு எனக்கு தோணுது. டே மறுபடியும் என்னையே ஏன்டா இழுத்து விட்றீங்க அப்படின்னு. புரியுதா? தேவயானி
அடுத்த ஜென்மத்திலாவது உனக்கு ஒரு கண்ணு மாதிரி பாதுகாக்கிற புருஷனா வேணும்னு பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு ஒருத்தன் போடுறான். ஏன்டா மறுபடியும் என்னையவே இழுத்து விடுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வருது. புரியுதுங்களா? அதனால் நான் அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால தானே அவங்க அழகாக இருக்கிறாங்க. நான் என்னை விட அவங்கள பாதுகாப்பாக சிறப்பாக வைக்கிறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்லும் போது அதை சிரிச்சிட்டு ஜாலியாக சொல்கிறீங்க சார். பட் மேபி அது உள்ளுக்குள்ளே அது சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹர்ட் கூட ஆகும். இல்லை சார், அதாவது எப்படின்னா எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு உண்மை இருக்கிறது, எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு அறியாமை இருக்கிறது. நான் அவர்களுடைய அறியாமையையும் அவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்கிற வரைக்கும் எனக்கு என்னுடைய அறிவு போய் நின்று அவங்கள நான் பார்க்குறேன், அவ்வளவுதான். சரிங்களா? எனக்கு இன்னும் நிறைய பயிற்சி இருக்கிறதுனால ஒருவேளை இதை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு ஹர்ட் ஆகலாம், ஒரு ஃபஸ்ட்டு ஆளுங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கலாம். நான் நீண்ட நெடுங்காலமாக இவர்களோட பயணிக்கிற எல்லாவற்றையும் பார்க்குறேன். இப்போ இந்த ஃபேஸ்புக்கு கமெண்ட்ஸு மீடியாவோட விஷயங்கள் எல்லாம் திருமதி தமிழ்ங்கிற ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கே அப்போ தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் எல்லாம் கமெண்ட்ஸ் வரும். உனக்கு எவன்டா ராஜகுமாரன்னு பேர் வச்சான்? நான் பொறுமையாக எங்கள் அப்பா தான் அப்படின்னு எழுதுவேன். சரியா? இப்படியெல்லாம் இருக்குது. அதை அப்போருந்து படித்து இவர்கள் சில அறியாமையினாலும் போகிற போக்கிலும் சரியா இந்த மனசுக்கு தோணுனதை என்னுடைய கருத்துக்கள் நானும் பதிவிடுவேன். அது அப்படி இருக்காது. மிக நுட்பமாக மிக அற்புதமாக அறிவை ஏத்தரமாக இருக்கும். நாம் சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கோம், அவர்கள் கற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கிறார்கள். கமெண்ட்ஸ் போடுறவங்க எந்த ஆசிரியருக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி கற்றுக்கிட்டாங்க, போகிற போக்கில் அவங்க கற்றுக்கொண்டார்கள். பட் நாங்கள்லாம் ஆசிரியர்களுக்கு பயந்து கற்றுக்கிட்ட காலம் உண்டு. இப்போ அப்படி இல்லை, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் ஆசிரியரையே ட்ரோல் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. விவேக் சார் காமெடியிலலாம் அதுதானே வந்தது. ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு சந்தேகம், சொல்லுப்பா என்ன அப்படின்னா, நீங்கள் வெறும் தாசா லார்டு லபக் தாசா அப்படி கேட்பார் இல்லையா? இப்படி அந்த மனோபாவம் இருக்கிறது கமெண்ட்ஸ் போடுறவங்க கிட்ட. அதை பார்த்துட்டு போக வேண்டியதான், என்ன செய்ய முடியும். திருமதி தமிழ் படம் சார், அதுதான் நீங்கள் ஓகே நம்ம நடிகர் ஆகலாம், அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்க. பட் முக்கிய கதாபாத்திரம் ஹீரோவா அப்படின்ற அந்த ஒரு அந்த டெசிஷனுக்கு எவ்வளோ பேக்லாஷ் சார் வந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் என்ன கேட்குறீங்க? எவ்வளவு அதாவது யாராவது ஏதாவது சொல்லுவாங்க இல்லை நெகட்டிவாக பேசுவாங்கல்ல, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஹீரோ ரோலில் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது? இல்லை, ஒரு படம் செய்யும் பொழுது எப்பொழுதுமே ஏன் எதற்கு ஏன் இப்படி செய்கிறாங்க இது என்னன்னு வரும். திரையரங்கில் எனக்கு ஃபஸ்ட்டு 2 ஷோ இருக்குது இல்லைங்களா? நமக்கான ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க, நம்ம விரும்புகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய ஏகோபித்த ஆதரவு எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. லாங் ரன்னுக்கு உண்டான ஒரு ஃபேன் கிளப் நம்மகிட்ட கிடையாது. ஓகே, அவ்வளோதான். நான் நடிக்கிறத ரசிக்கிறதுக்கு இன்னமும் சினிமாக்குள்ளேயும் இருக்காங்க நிறைய. நான் நடித்தா ரொம்ப ரசிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஓகே, அதில் ஒன்றும் இது இல்லை. ஹீரோவாக நடிக்கக்கூடாது. இப்போ விஜய் மில்டன் சார் ஒரு ஹீரோவாக தானே என்னை ப்ரமோட் பண்ணார் கடுகுல. ஆமாம், அது பயங்கரமாக ஓடின படம் தானே. 21 நாள் எல்லா சென்டர்லேயும் ஓடிச்சு. அதுவும் 12 படத்தோடு வந்தது. 12 பெரிய நடிகர்கள் படமெல்லாம் அதில் இருக்குது. நம்மளுடைய நட்டி, பாபி சிம்ஹா இவர்களெல்லாம் அந்த நேரத்தினுடைய பெரிய நடிகர்கள். அவர்கள் படத்தையெல்லாம் துவம்சம் பண்ணிவிட்டு 21 நாள் ஓடிச்சு. ஆல் சென்டரில் நல்லா போச்சு, நல்ல சேட்டலைட் ரைட்ஸ் போச்சு. அது இல்லை, கதாபாத்திரங்கள் தான் அங்கே பேசுது. இப்போது நீங்கள் இந்த டைமில் நீங்கள் கொடுத்த அந்த இதை வச்சுட்டு கம்பேர் பண்ணுறாங்க நிறைய பேர். நீங்கள் இந்த ஒரு காட்சி அமைப்பு இந்த படங்கள் எல்லாம் நல்லா இல்லைன்றீங்களே, உங்களுடைய இந்த திருமதி தமிழ் படத்தில் சில காட்சிகள் என்னன்னா பப்ளு பிருத்திவிராஜ்கிட்ட நீங்கள் பேச போகிற சீன் இருக்கும்ல, அந்த ஃபுல் அந்த ட்ரைனேஜில் இதாகிட்டு அந்த காட்சி, அப்புறம் ரமேஷ் கண்ணா சாரோட நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்து அந்த போலீஸ்கிட்ட பேசுகிற காட்சி, இதெல்லாம் வச்சுட்டு நிறைய ட்ரால் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரியான காட்சி அப்படின்ற மாதிரி? என்ன பேசுகிறேன், நல்லா சரியாக தான் இருக்கும். நம்ம தவறாக சொல்லும்படியாக எனக்கு எதுவும் தெரில. ஓகே, என்ன பப்ளூட்ட நான் என்ன பேசுகிறேன்? பப்ளூட்ட நீங்கள் என்ன பேசுறேன்னா அந்த டைலாக் டெலிவரியை அவங்க டெலிவரியையோ ப்ரெசன்டேஷனையோ அவர்கள் ட்ரோல் பண்ணலாம். அதில் ஒன்றும், அதாவது ஒருத்தர் பிடிக்கலன்னா ரஜினி சாரை கூட நம்ம ட்ரோல் பண்ணிடலாம். ட்ரம்ப் வரைக்கும் ட்ரோல் பண்ணுறானுங்க, நம்மளாம் எந்த மூளை, அது ஒரு விஷயம் கிடையாது. ஒரு படமாக நம்ம அவுட்புட்டை எடுத்து கொடுக்கும் பொழுது நம்ம எவ்வளவோ யோசித்து ஆலோசனை பண்ணோம். நீங்கள் குறை சொல்கிறபடி சார், அந்த படத்தில் கூட ஒரு அழகான லைன் இருக்கும், கதை இருக்கும். ஒரு நடிகர் அப்படியே உடனே ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் யாருக்கும் கிடையாது. இப்போ விஜய் சார் ஃபஸ்ட்டு படம் நடித்த பொழுது அவ்வளோ பெரிய குமுதம் என்ன சொல்லுச்சு? இந்த முஞ்செல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு கேட்டாங்க. அப்படி சொல்லலை. லாரி வீல் கடியில் மாட்டினா
தகர டப்பா மூஞ்சி இதெல்லாம் நடிக்க வந்துடுச்சு அப்படின்னு எழுதுனாங்க குமுதம்ங்கிற ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கையில். ஆக முதல்ல வந்து அப்படி உடனே அதைத்தான் தனுஷ் சொன்னார், என்னையெல்லாம் பார்த்ததும் பிடிக்காது, பார்க்க பிடிக்கும், பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? ஓகே. இது வந்து யாரையுமே முதல்ல பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்கும். அவர்களுடைய நடிப்பு, அவர்களுடைய போக்கு, அது திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு மைண்டில் ஏறிடும். வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிறது தான் எல்லாமே. ஆனால் மக்கள் இப்போ உங்களை கடுகுல ஏற்றுக்கிட்டாங்க, பாராட்டினாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்லையுமே உங்களை பாராட்டினாங்க, உங்களை பிடிச்சிருந்தது எல்லாருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் தொடர்ந்து நிறைய நடிச்சிருக்கலாமே சார். என்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தீர்மானமாக இருப்பேன். ஓகே. அதான் என்னுடைய கதை, எனக்கு வர அமைகிற விஷயங்களில் வன்முறை, கெட்ட விஷயங்கள், தவறான கருத்துக்கள் இருக்கக்கூடாதுங்கிறது நான் எங்களுடைய படங்கள் பாருங்கள், நாங்கள் அது மாதிரி எதுவும் சொல்ல மாட்டோம். ஒரு சோஷியலிசமாக, ஒரு சோஷியலாக கரெக்டாக நல்ல பாடமாக இருக்கணும், அதே சமயம் அது ஒரு நல்ல படமாக இருக்கணுங்கிறது தான். அந்த நோட்டில் படங்கள் கிடையாது. யார் வந்தாலும் ஒரு 50 கொலையை 5 கொலையை 8 கொலையை பண்ணுறீங்க சார், ஏன் அந்த 8 கொலையை பண்ணுறீங்கிறது தான் சார் கதைனா, யோ என்ன கொலை பண்ணிட போகிறாங்க விடியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே சார். இப்போ தேவயானி மேம் அந்த ஒரு சினிமா நாலேஜ் அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், உங்களுக்கு ஒரு அந்த டைரக்ஷன் நாலேஜ், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். உங்கள் 2 பேருக்குள்ள இந்த சினிமா ரீதியான சண்டைகள்லாம் வருமா? ஒரு அந்த நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிற அந்த விஷயங்களில் ஏதாவது வாக்குவாதம் அந்த மாதிரிலாம் இருக்குமா? வரும், சில சமயம் வரும். அவர்கள் வந்து எல்லா படங்களையும் ரசித்து விரும்பி அப்படி பார்ப்பாங்க, நான் பார்க்க மாட்டேன். நான் சில படங்கள் தான் பார்ப்பேன், சில படங்கள் நான் பார்க்கவே மாட்டேன். அதெல்லாம் இருக்குது. அவர்களுக்கான ஒரு சிந்தனையில் அவர்கள் பார்ப்பார்கள். நான் வந்து சில விஷயங்கள் பார்க்க மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு நேற்று நைட் கூட அவங்க சத்யஜித்ரேவோட ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் படம். இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, விரும்பி விரும்பி பார்ப்பாங்க. என்ன பார்க்க சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன். சத்யஜித்ரே மாதிரியான ஒருத்தருடைய படத்தை நான் எதுக்கு பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு பாரதி ராஜா இருக்கார் இல்லையா, பாலச்சந்தர் இருக்கார். அவர்கள் சொல்லாததையா நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன், அவர்களிடம் கற்றுக்கொள்ளாதையா நான் சத்யஜித்ரே வரைக்கும் போய் கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு. நான் சத்யஜித்ரே சார் படங்கள் பார்த்ததில்லை. இப்போ போச்சா, மகேந்திரன்லேருந்து நம்ம சத்யஜித்ரே படங்களே பார்க்கலைங்கிற ஒரு கண்டென்ட்டுக்கு வந்துட்டோமா? ஏன் இப்படி அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய சத்யஜித்ரேக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதில் சண்டை வரும். தேவயானி யாருன்னா, நீங்கள் ரொம்ப அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. ஷியாம் பெனகல் தெரியுமா? ஷியாம் பெனகல் தெரியாது? இல்லை தெரியாது சார். ஆமாம், சத்யஜித்ரே மட்டும் தெரியும். இல்லை அவரு தெரியும். ஓகே. சத்யஜித்ரேக்கு பிறகு ஒரு குறிப்பிடத்தகுந்த இயக்குனர் ஷியாம் பெனகல். ஓகே. ஒரு 80க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணவர், என்எஃப்டிசியினுடைய டைரக்டராக இருந்தவர், நிறைய அவார்டு ஃபிலிம்களே பண்ணவர். ஓகே. 80 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கார் ஷியாம் பெனகல். பாருங்க, அவர் வந்து தேவயானியோட மாமா. என்ன சார் சொல்றீங்க? அவ்வளவு பெரிய ஒரு சினிமா குடும்பத்துக்குள்ள இருந்து தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் அவங்க எல்லாவற்றையும் பார்ப்பாங்க. அது மராத்தியில் இருக்கும், உருதுல இருக்கும், அவங்க பார்ப்பாங்க. எனக்கு உருது மராத்தியெல்லாம் தெரியாதனால நான் எந்த ரேவும் பார்க்கறது இல்லை. ஓகே, சரிங்களா? நான் பெனகலும் பார்க்கறது இல்லை. அதுக்காக பெனகல் எனக்கு பிடிக்காது. அவர் வந்து அவருடைய சிஸ்டர் வந்து இங்கே நுங்கம்பாக்கத்தில் இருப்பாங்க, பெனகலோட சிஸ்டர். நம்ம ஒரு கல்யாணம் பண்ணோம், யார் நக்குலுக்கு முன்னாடி மயூர்னு ஒருத்தர் இருக்கார். நம்மளுடைய அக்காடில் தான் கல்யாணம் நடந்தது. வந்திருந்தாங்க அவங்க கல்யாணத்துக்கு. அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே கேமராக்கள், அவர்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளெல்லாம் அந்த காலத்திலேயே 80mm கேமராவெல்லாம் வச்சு ஷூட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம். எப்போ? சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்திலேயே அவங்க அந்த ஃபிலிம் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அவ்வளவு பெரிய சினிமாவுடைய அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? நமக்கு வந்து நம்ம சாதாரண வெத்தலை ஓடுற விவசாயி தானே, வெத்தலை தோட்டம் போட்ட விவசாயி. சார், எனக்கு உங்களுடைய படங்கள் எல்லாமே பிடிக்கும். என்னன்னா, ஜாலியாக உட்காந்துட்டு பார்த்தா அது டைம் போகிறது தெரியாத மாதிரியான ஒரு படம். நான் அந்த மாதிரி தான் உங்களுடைய படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு எப்போதுமே இப்போ வினுக்கும் மண்ணுக்கும்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உட்காந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் எனக்கு இப்போவுமே அதை பார்த்தா ஒரு செம்ம அந்த ஒரு பில்டப் ஷாட்ஸ்லாம் இப்போ நிறைய படங்களை நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஹீரோவுக்கு இன்னொரு இடத்துல வந்து ஒரு பில்டப் அப்படின்னும் போது, அவர் இல்லாத போது தெரியாதவங்களுக்கு ஒரு பில்டப் ஷாட், அது அந்த டைம்லேயே அந்த விண்ணுக்கு மண்ணுக்கும்ல ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் எல்லாமே சரியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசும்போது எப்போதுமே விக்ரம் அவர்கள் அந்தளவுக்கு சரியாக நடிக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வச்சுருந்தீங்க சார். அது ஏன் சார் அப்படின்ற? அந்த படத்தில் நடிக்கலைன்னு சொல்லலை. ஓகே, அவருக்கு பிளைனாக இப்போ நீங்கள் எந்த கெட்டப் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க,
இப்படியே நடிக்க சொன்னால் அவருக்கு எப்படி நடிக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியல. இப்போது அதே தான் அஜித்தும் செஞ்சார். அவர் அதை கேள்வியே இல்லை. அஜித் செஞ்சதை நம்ம இன்றைக்கும் ரசிக்கிறோம் இல்லையா? அவருக்கு வந்து அதில் ஒரு தயக்கம், இது என்னம்மா நடிக்கிறது, இது எப்படி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு 9-8 வருஷம் அவர் நடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவருக்கு ஒரு 50வது படமாக கூட இருக்கலாம். அவ்வளோ வருஷமாக நடித்தும் கூட அவருக்கு அவரை தன்னை டிசைன் பண்ணிக்கிற அவரை டிசைன் பண்ணல யாரும் சரியாக உட்காந்து. நல்ல டைரக்டர்கள் அவருக்கு அமையலை. பாலா அமைஞ்ச மாதிரி ஒரு சரியான அவரை செதுக்கின ஒரு டைரக்டர்கள் ஒரு நடிகர்களை அப்படி சின்னதாக லேசாக தட்டி ஒரு இது பட்டி பார்த்து சரி பண்ணுவார்கள், ஒரு கதாபாத்திரமாக மாற்றுவார்கள். அது வரைக்கும் எந்த ஒரு கதாபாத்திரமாக மாறாமல் வெறும் விக்ரமாகவே அவர் ஒரு 8 வருடம் கடந்து வந்திருக்கிறார். அந்த விக்ரமுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறதும் தெரியல. இப்போ சரத்குமார் எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு சரத்குமாராகத்தான் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய ரோல்கள், அவர் ஏற்றுக்கிட்ட ரோல்களுக்கு அவருடைய தொனி, அவர் ஒரு மிக சிறந்த நடிகருங்கிறத காட்டும். நீங்கள் நாட் ஓன்லி சூரியவம்சம், நம்ம அதுக்கு வர வேண்டாம். முன்னாடியே சேரன் பாண்டியன்லேருந்தே பார்த்தீங்கன்னா சேரன் பாண்டியனில் இருந்த சரத்துக்கும் சூரியனில் இருந்த சரத்துக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் விக்ரம் கிட்ட 9 வருஷமாக எதுலேயுமே கிடையாது. எல்லா படம் பாருங்கள் ஒரு மாதிரியே இருப்பார். அப்படி பண்ணாத போது அவர் தன்னை செதுக்கிக்கல. அவருக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் அவர் உருவாக்கிக்கல, வரல. பாலா படத்துக்கு பிறகு கூட அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருந்தார். மின்னுக்கும் மண்ணுக்குள்ளே அவர் பிளைனாக தான் இருக்கிறாரு. எனக்கு ஒரு அழகான நாயகன் தேவைப்படுறான், அது ரைட்டு தான். அது எனக்கு அதுக்கு மேலே அவரை செதுக்கிற ஒரு விஷயம் என்கிட்ட எதுவும் இல்லை. அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த விஷயம், சரியாக சொல்லணும்னா அவர் காசி மாதிரியான ஒரு படம் பண்ணும்பொழுது தான் அவர் சிறந்த நடிகருங்கிற ஒரு இடத்துக்கு வந்தார். கண்ணு தெரியாத ஒருத்தன், புரியுதுங்களா? ஆக தன்னுடைய முகபாவத்தை, மேக்கப்பை, கெட்டப்பை மாற்றிக்கொண்டு நடிக்கும் பொழுது தான் வரத நடிப்புனா, அப்போ வெகு சாதாரணமாக இயல்பாக அப்படி போகிற போக்கில் நடிச்சுட்டு போகிற எவ்வளவோ பேர் இருக்காங்க. ரஜினி சார் என்ன கெட்டப் பண்ணிட்டு நடிக்கிறாரு? ஏதோ ஒரு தேவையானதான் பண்ணுறாரு. போகிற போக்கில் தான் ஹான்னு எவ்வளவோ சிரிப்பு, அப்படியே ஒரு அழுக இல்லையா? தங்கச்சியை நாய் கடிச்சிடுச்சப்போ அந்த படத்தில் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத. நடிப்பு வந்து ரசிக்கும்படியாக பல விதமான கோமாளித்தனங்களுடன் கூடிய ஒரு என்னவோ இருக்குது. கமல் சார் மாதிரியோ அல்லது ரஜினி சார் மாதிரியோ ஆயிரணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது எல்லா இளைஞர்களுக்குமே. அது மட்டுமே அல்ல, கமல் மாதிரி டெலிவரி பண்ணிட்டா நீங்கள் கமல் ஆகிட முடியாது, ரஜினி மாதிரி டெலிவரி பண்ணிட்டு ஸ்பீடு பண்ணிட்டா நீங்கள் ரஜினி ஆகிட முடியாது. உங்களுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்னத்தை கண்ணையா அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் நினைக்கிறோம்னா அவருடைய அந்த ப்ரெசன்டேஷன் தான். என்னத்தை டெலிவரியில் அவங்க அதை ப்ரெசன்ட் பண்ணி தனக்கு ஒரு கதாபாத்திரம் பிடிக்கிறாங்க. இப்போ கூட சிங்கம்புலிக்கு ஏதோ ஒரு டெலிவரி இருக்குது. அந்த டெலிவரினால தான் அவர் வந்து அதை எல்லோரும் சிங்கம்புலி அண்ணனை போட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. வினு சக்கரவர்த்தி சார் எடுத்துக்கங்க, வாப்பா தம்பிங்கன்னு டைலாக் சொல்ல சொன்னால் வாப்பா தம்பி அப்படி அது ஒரு அழுத்தம் திருத்தம் கொடுத்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தனித்தன்மை உருவாக்கிக்கணும் ஒரு நடிகர். அது வரைக்கும் ஒரு தனித்தன்மையை உருவாக்கிக்காத ஒரு நடிகர் விக்ரம். அதன் பிறகு மெல்ல மெல்ல அவர் பண்ணார். இப்போ கூட அவருக்கு வந்து ஒரு தாடியோ, இப்போ நம்ம ரஞ்சித் சாரோட படம் தங்கலான் அவ்வளோ கெட்டப் பண்ணி ஒரு நடிக்க வைக்கிறோம். பிளைனாக ஒரு சூர்யா மாதிரி, ஒரு அஜித் மாதிரி வர சொன்னால் இப்போ சாமி படத்துலலாம் இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், பாதி ரஜினி தெரிவார், பாதி கமல் தெரிவார். நீங்கள் வேணால் படம் மறுபடியும் பாருங்கள். சாமியில் பிளைனாக அவர் இருந்தார்னா என்ன ப்ரெசன்டேஷன், நமக்கான ஒரு டெலிவரி என்ன, ஒரு இப்போ கமல் சார் நடிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு டெலிவரி ப்ரெசன்டேஷன் இருக்கும், ரஜினி சாருக்கு இருக்குது இல்லையா? அது இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் தப்பாக ட்ரோல் பண்ணுறீங்க. அவர் வந்து நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டார், இவர் பெரிய ஆஸ்கார் வாங்கினவர். நான் பார்த்த விக்ரம் வந்து நான் அந்த தந்து விட்டு எண்ணெயிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். சேதுக்கு முன்னாடி இருக்கிற விக்ரம் நான் பார்த்துருக்கேன். சேதுக்கு முன்னாடி தான் நாங்கள் புதிய மன்னர்கள் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஒரு படம் ஃபுல்லாக நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஓகே சார், நீங்கள் நிறைய நாள் ஒரு வேலை பண்ணி உங்களுக்கு அதில் பேர் இல்லைன்னா நீங்கள் அதை சரியாக பண்ணலன்னு தான் அர்த்தம். ஆமாம். நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.